நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சூப்பரான அருமையான முளைக்கட்டின பாசி பயிறு, முழு பயிறு இருக்கு இல்லையா, அந்த பயிரோட சுண்டல். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. விலை மலிவானதும் கூட, ஆனால் உடம்புக்கு அவ்வளோ சத்து இருக்குது. இயற்கையில் கிடைக்கிற நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இயற்கை தாய். அதை பயன்படுத்திக்கோங்க. முளைக்கட்டின பயிறு சுண்டல். இதை நம்ம முளை கட்டுறது எப்படி அப்படின்றது நம்ம வீடியோவில் சூப்பராக ஈஸியாக புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். அது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லைங்க. ஒரு 2 தடவை பண்ணும்போது டக்குன்னு பண்ணிடலாம். என்ன, அந்த ஊற வைக்கிற டைம் கரெக்டாக ஊற பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இன்னும் ஒரு 2 நாளைக்கு கிரேவியாவோ எப்படியா சுண்டலாவோ யூஸ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இப்போ தலைக்கு குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுங்கள், முட்டை வந்து வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பயிர் இந்த இதை எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிட்டு அதில் முட்டை வெள்ளைக்கருவை ஆட் பண்ணிவிட்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு குளிச்சிங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடியும் நல்லா வளரும். என்ன தான் நீங்கள் வெளிப்பூச்சி யூஸ் பண்ணாலும் உடலுக்கு உள்ளுக்கு எடுத்துக்கணும். அதுதான் நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லியிருப்பேன். உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த மாதிரி சுண்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டு, பெருங்காயம் போட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டு அந்த எண்ணெயில் 2 நிமிஷம் வச்சுட்டு ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி. நான் 2 விசில் விட்டுருக்கேன். 2 விசில் விட்டு தண்ணி திட்டமாக வைக்கணும், வடிய விடக்கூடாது. அப்படியே எடுத்து அதில் ஊற்றி நம்ம அதில் அரை உப்பு போட்டு வேக வச்சிடணும். அரை உப்பு போதுமானது. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து அந்த சுண்டலை போட்டு பரட்டிட்டு கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. அது வந்து மிளகு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேலைகளை பண்ணுது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். என்னென்னவோ சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, மிளகை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். நம்மளை இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு உணவு மிளகு. அந்த சளி அறுத்துக்கிட்டு வரும், நல்லா பசிக்கும். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜீரணமாகும், வயிற்று ப்ராப்ளம் நீங்கும், எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நிறைய சொல்லிக்கிட்டே போயிருக்கலாம். ஓகேங்களா? அதனால் மிளகு நிறைய யூஸ் பண்ணிக்க பாருங்கள். இது வந்து நேற்று வந்து நான் என்ன பண்ணேன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லிக்கு ஊற வச்சேன். எப்போ இட்லிக்கு ஊற வச்சாலும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் அந்த கருப்பு உளுந்து, அதுவும் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தோல் உளுந்து, முழு உளுந்து, இல்லை உடச்ச தோல் உளுந்தா கூட பரவாயில்லை. அதனால நான் எப்போவுமே இட்லிக்கு கிரைண்டர் போட்டேன்னா அந்த வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் உளுந்து வடை இருக்கும். இப்போ என்ன பண்ணேன், இதை உளுந்து வடைனா கொஞ்சமாக அப்படியே போண்டாவாக போட்டுட்டேன். சக்தி ரங்கநாதன் அந்த தம்பி கேட்டிருந்தாரு, அம்மா எனக்கு வந்து சவுச்சவும் கேரட்டும் போட்டு சாம்பார் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்றும் இல்லை கண்ணா, என்னன்னா இப்போ வந்து சமைக்கிறது சாப்பிட்றது என்பதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த தம்பி என்கிட்ட கேட்டதுனால இந்த பதிவு. என்னடா இவங்க சாம்பார்லாம் ஷேர் பண்ணுறாங்களே, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னை கேட்டவங்களுக்காக இந்த பதிவு. பருப்பு எப்பயும் போல் தோரம் பருப்பை கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இருக்கோ அதை விட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் இருந்தால் போதும், ஒரு தக்காளி இருந்தால் போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு நீங்கள் வந்து இந்த சவுச்சவும் கேரட்டும் போட்டுக்கோங்க. நான் இதில் 2 கத்திரிக்காய் இருந்தது, அது வீணாக போயிடுமேன்றதுனால இதில் அரிஞ்சு சேர்த்துட்டேன். அவ்வளோதான். காயை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடியை சேர்த்துருங்க. ஒரு பரட்டி விட்டு சிம்மில் வைங்க. அந்த மிளகா விடுத கொஞ்சம் எல்லா விடுத அடங்கும், எல்லாத்துலேயும் காரம் பிடிக்கும் காயில். அதுக்கப்புறம் நீங்கள் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை ஊற்றுங்க. பருப்பை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. காய் அரை வேக்காடு வெந்த பிறகு நம்ம வறுத்துட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளி, நம்ம வீடியோவில் போய் பாருங்கள். நான் சுட்ட புளி வறுத்த உப்புன்னு போட்டிருப்பேன். அது வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையான அளவு புளியை வந்து ஊற்றிக்கோங்க. புளி வந்து கம்மியாக, அதாவது முகம் சுளிக்கிற அளவுக்கு எதுவுமே வேண்டாம், எந்த சுவையும் வேண்டாம். ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. அதுதான் தம்பி சாம்பார். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார். இதே தான் எல்லா காயும் போட்டு வைக்கிறதுக்கு. ஓகேங்களா தம்பி? செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள் தம்பி. புழுங்கல் அரிசி சாதம் வடித்து சாப்பிடுங்க. சொன்ன பார்த்தீங்களா, முழு தோல் உளுந்து. இதுக்கு என்ன பண்ணேன்னா, இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரேஷன் அரிசியில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். 1 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, அதுக்கு அரை டம்ளர் உளுந்து, முழு உளுந்து எல்லாத்தையுமே அலம்பிட்டு ஒன்றா ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்ட பிறகு எப்படி பார்த்தாலும் இது முழு உளுந்து ஊறதுக்கு டைம் எடுக்கும். 5லிருந்து 6 மணி நேரம் ஊறணும். அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு எப்பயும் போல் புளிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா இதில் இட்லி, தோசை, குழிப்பணியாரம், ஊத்தாப்பம், காரப்பணியாரம் எல்லாமே பண்ணிக்கலாம். இடியாப்பம் எல்லாமே பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இன்னொரு தகவல், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, போடுறேன் அப்படின்னு அந்த பாருங்கள் ஊற வச்சுருக்கேன்னா நான் எடுக்கலை. இது அளவு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
இது வந்து அந்த பேரிச்சம்பழம் ஊற வச்சிருக்கேன்னா இது அத்திப்பழம் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒரு 2 ரோல் தான் இருக்கும் அத்திப்பழம். அது 480 ரூபான்னு நினைக்கிறேன். 480 இல்லை 450 தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன். அந்த அத்திப்பழம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் அத்திப்பழம் கிடைக்காத அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா அந்த காஞ்ச அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சிருவேன் நைட்டு. ஓகேங்களா, இது வந்து பரவாயில்லைங்க. இப்போ 50 ருபீஸ் ஒரு பாக்ஸு. நான் காமிக்கிறேன் பாருங்க. 50 ருபீஸ் ஒரு பாக்ஸு. அதை வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி ஜூஸில் கலந்துக்கலாம். இப்போ 2 பேர்னா 4 பழம் போட்டால் போதும். அதனால ஈவினிங் என்ன பண்ணுவேன்னா 1 2 அப்படி சாப்பிட்ருவேன். நம்ம வீட்டில் வந்து ஜங்க் ஃபுட் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதாங்க இதோட கூட நீர்மோர், நம்மளுடைய ராஜா நீர்மோர் இல்லாத நாள் இல்லை, சாப்பிட்டுங்க. நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இவ்வளோதாங்க. இது கூட இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அரைச்சிட்டோம்னா காலையில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸு. அது கூட 11 o'clock இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா நேந்திரம்பழம் இல்லைன்னா செவ்வாழையை கொடுத்து விட்டுருவேன். ஓகேங்களா, இதாங்க உணவு. இது பிடிச்சிருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எல்லா சத்துக்களுமே இதில் அடங்கி இருக்குங்க. இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அந்த பதிவை எனக்கு கொடுங்க. நன்றி. மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் 4 பேருக்கு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.